ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் உங்கள் காலேஜ்லேயே வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது அஃபீஷியலாக அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்த ஸ்காலர்ஷிப் கிடையாது. ஆனால் கூகுள் அஃபீஷியலாக ஒரு ஸ்காலர்ஷிப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது நீங்களே எலிஜிபிள் அப்படிங்கிறனால இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். இதில் ஒரு சில பேர் மட்டும்தான் அப்ளை பண்ணி வாங்க முடியும். அது யார் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இது எப்படி அப்ளை பண்ணுறது, இதோட லாஸ்ட் டேட் என்ன, இதில் எவ்வளோ கொடுக்குறாங்க, ஸோ இதை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல போகிறேன். இது புதுசாக இருந்துச்சு, அதனால் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் எடுத்து வந்திருக்கேன். ஸோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்களுக்கு மட்டும் இந்த ஸ்காலர்ஷிப் கிடையாது. சப்போஸ் நீங்கள் பிஎஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு உண்டு. ஏன்னா இதில் எந்த ஒரு கிரைட்டீரியாவுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ பிஇ பிடெக் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எல்லாருமே உண்டு. ஸோ ஆனால் இது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உமன்ஸுக்கு மட்டும்தான். ஸோ மென்ஸுக்கு கிடையாது. உமன்ஸ்லேயே இந்த கேட்டகரியில் நீங்கள் எலிஜிபிள் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு கீழே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, எலிஜிபிள் ஆகாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதை பற்றி பார்க்கலாம். ஸோ அதனால் நீங்கள் சப்போஸ் எலிஜிபிள் இதில் இல்லை அப்படின்னாலும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் இது எலிஜிபிள். அதுவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அது போக அது ரிலேட்டடாக படிக்கிற டெக்னிக்கல் ஃபீல்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உண்டு. ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருக்கணும், யூஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும். இப்போ செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் உண்டு. ஸோ இப்போ இதை பற்றி நான் சொல்லிட்டு இதுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க, ஸோ எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஓவர் வியூ பொறுத்த வரைக்கும் இதோட கூகுளோட இது அஃபீஷியலான ஒரு ஸ்காலர்ஷிப் தான். இதோட மெயினான கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறனால தான். ரெண்டாவது வந்து செலக்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு $2500 USD வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியன் ரூபியில் வந்து 2,15,000 சம்திங் வரும். ஸோ அதனால் வந்து இது ஒரு யூஸ்ஃபுல்லானது தான். ஸோ அப்ளை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரண்ட்டில் என்ன படிக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பிடிஎஃபாவோ இல்லை வந்து ஒரு ரெக்கார்ட் மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா அதை அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து கரண்ட்டில் படிக்கிற ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருக்கணும். செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் எக்ஸி கிரெடிட்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த யூனிவர்சிட்டினா ஒன்றும் இல்லை, அப்ரூவ்டான யூனிவர்சிட்டி. உங்களுக்கு உங்களோட யூனிவர்சிட்டி அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக உண்டு தான். ஸோ ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது வந்து இப்போ 2025 2026 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிறீங்கனாலே உங்களுக்கு எலிஜிபிள் தான். ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இனிமேல் இப்போ அட்மிஷன் ஆகிறவங்களும் லாஸ்ட்டு ஃபைனல் செமஸ்டர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை அது ரிலேட்டடாக டெக்னிக்கல் ஃபீல்டில் இருக்கணும். இதில் மென்ஷன் பண்ணி கொடுக்கல, பிஇ பிடெக் பிஎஸ்சிலாம் கொடுக்கல. ஸோ அதனால் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறனாலே ட்ரை பண்ணுங்கள், அதாவது உமன் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அதை நீங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும், அதாவது ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏதாச்சும் காலேஜில் ஏதாச்சும் ஃபங்க்ஷனோ இல்லாட்டி வந்து ஏதாவது ஹேக்கத்தான் இல்லாட்டி நீங்கள் ஏதாச்சும் ஒரு காம்படிஷனில் லீடர்ஷிப் பண்ணியிருக்கீங்கன்னா அதை சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ இவங்க கொடுத்துருக்க எல்லா கண்டிஷனுமே நீங்கள் ப்ரூஃப் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது உங்களோட ஸ்ட்ராங் அகாடமிக் ரெக்கார்டு, அதாவது உங்களோட சிஜிபிஏ கொஞ்சம் நல்ல கிரேடில் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து நல்ல ஒரு ஸ்டடி பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும். ஓரளவு உங்களோட சிஜிபிஏ கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும். ஃபைனான்ஷியல் நீடுன்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து உங்களோட ஃபேமிலியோட பேக்ரவுண்ட். ஸோ உங்களுக்கு எதனால இந்த ஸ்காலர்ஷிப் வேணும், ஸோ உங்களுக்கு சப்போஸ் படிக்கிறதுக்கு அமௌண்ட் தேவைப்படுது, வீட்டில் வந்து அமௌண்ட் இல்லை அப்படின்னா அதுக்காக அப்ளை பண்ணுற மாதிரி. ஸோ அதே மாதிரி சப்போஸ் உங்களோட பேரண்ட்ஸ் யாராச்சும் கூகுள் எம்ப்ளாயியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க சில்ட்ரன்ஸ்க்கு வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து மேலே சொல்லியிருக்கிற எந்த இதுக்குமே நான் வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்னா எலிஜிபிள் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, கூகுள் கெரியர்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிட்டு. இதுக்குள்ளே போனால் இப்போதைக்கு வந்து பேஜ் எடுக்கலை. மேபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சுன்னா அதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் காமனாக நீங்கள் வந்து கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், கரண்ட் யூனிவர்சிட்டியில் என்ன படிக்கீங்க, அந்த மாதிரி வந்து உங்களோட ஜெனரல் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனை கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை எல்லாமே நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டாக வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ரெண்டாவது உங்களோட ரெஸ்யூமே. மூணாவது வந்து 2 letters of recommendation கொடுத்துருப்பாங்க. ரெக்கமெண்டேஷனாக உங்களோட காலேஜில் இருக்க ஸ்டாஃப்ஸ் யாராச்சும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு 2 லெட்டர் ரெடி பண்ணணும். ஸோ அதில் அவங்க சிக்னேச்சர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதை பற்றி தெரியல. ஆனால் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் 2 வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் அகாடமிக் டிரான்ஸ்கிரிப்ட். இந்த அகாடமிக் டிரான்ஸ்கிரிப்ட்ங்கிறது உங்கள் காலேஜில் ஏதாவது ஃபீஸ் பேமெண்ட் பண்ணியிருக்கிற ஸ்கிரிப்ட் இல்லை ஏதாச்சும் ஒரு அஃபீஷியலாக இருக்கிற ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஷார்ட் ஆன்சர் எஸ்ஏ கொஸ்டின்னா நீங்கள் வந்து ஷார்ட்டாக வந்து ஒரு எஸ்ஏ மாதிரி எழுதி உங்களுக்கு என்னென்ன மாதிரி வந்து அமௌண்ட்டு இந்த மாதிரி ஃபினான்ஷியலாக இருக்கிற இந்த மாதிரி இதை பற்றி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி, அந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த மாதிரி இருக்கிற டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ரெஸ்யூம் வந்து பிடிஎஃப் காப்பியாக வச்சுருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கரண்ட் அப்லனா வந்து நீங்கள் மோஸ்ட் ரீசெண்டாக இருக்கிற உங்களோட காலேஜில் இருக்க டிரான்ஸ்கிரிப்ட் இருக்கும்ல, அந்த இதை வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அப்படிங்காங்க. இது அன்அஃபிஷியல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அஃபிஷியலாக இல்லைனாலும் அன்அஃபிஷியலாக உங்கள் இதிலேருந்து பார்த்தோன்னே வந்து நீங்கள் இந்த இதில் தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை அப்ளை ஹேர்னு கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா நெக்ஸ்ட் அந்த கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும்.
இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ அப்ளிகேஷனோட டெட்லைன் பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. இது வந்து யூஎஸ் பசிபிக் டைம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம இந்தியாவோட டைம் படி நான் சொல்லிடுறேன். ஃப்ரைடே August 15, 2025 உங்களுக்கு 12:29 PM பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் டெட்லைன் ஆயிரும். ஸோ அதாவது உங்களுக்கு அதோட போர்ட்டல் வந்து க்ளோஸ் ஆயிரும். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா 1250 எலிஜிபிள் அப்ளிகேஷன்ஸ் வந்து வந்துருச்சு அப்படின்னா அதோட அவங்க வந்து போர்ட்டலை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் சப்போஸ் அந்த 1250 ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து இந்த August 14 ட்ரை பண்ண பாருங்கள். கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு 1250னா இது ஏசியா லெவல் அப்படிங்கிறப்போ எல்லோரும் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ரெக்கமெண்டேஷன் லெட்டர், அதாவது உங்கள் காலேஜ்லேருந்து வாங்கி பண்ணுற லெட்டர், அது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் இந்தியன் டைமில் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். டியூஸ்டே August 19, 2025 உங்களுக்கு 12:29 PM வந்து க்ளோஸ் ஆயிரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதில் முக்கியமாக பிஃபோர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்னா நீங்கள் நார்மலாக அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரெக்கமெண்டேஷன் லெட்டரை அப்ளை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஓவரால் இந்த ஸ்காலர்ஷிப் பற்றி இவ்வளோ தான். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கூகுள் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறப்போ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கனால தான் எட்டு வந்தேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்காலர்ஷிப் பற்றி இப்போ உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஏசியா லெவல் அப்படிங்கிறனால நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதும் டவுட் தான். இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ புதுசாக ஒரு ட்ரை பண்ணுறதுனால தப்பு கிடையாது. ஸோ அதனால் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.